பீர்க்கங்காய் கத்திரிக்காய் கூட்டு. அதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கத்திரிக்காயையும் பீர்க்கங்காயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ சிறுபருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை தனியாக ஊற வச்சு வச்சுடுங்க. கத்திரிக்காயையும் பீர்க்கங்காயையும் குக்கரில் சேர்த்து நல்லா பிரட்டிவிட்டு மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வசமும் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிறுபருப்பையும் அதில் சேர்த்து நல்லா பரட்டி விடணும். சிறுபருப்பு கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா குழைவா கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதனால் போட்டு கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டு, கொஞ்சம் காரமாக வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க, இல்லை குறைவாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு போட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். கொஞ்சம் தண்ணியாக வேணால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை போட்டு மூடி வச்சு விசில் விடணும். ஒரு 4 விசில் விட்டோன்னே இறக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மான்னு பீர்க்கங்காய் கத்திரிக்காய் கூட்டு தயார்.